அவராக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவருடைய பெரிய தயவினால் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தினுடைய இந்த அடுத்த வாரத்தையும் ஆண்டவர் காணும்படியாய் நமக்கு உதவி செய்தார். ஸோ இனி இருக்கிற நாளெல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம சீர்தூக்கி நம்முடைய குற்றங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு ஒரு புதிய வருடத்திற்குள்ளே போகும்போது ஒரு பரிசுத்தத்தோட நீதியோட ஒரு பெரிய தரிசனத்தோடு நம்ம ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. ஸோ இந்த மாதம் முழுக்க நமக்கு ஒரு ஆயத்த மாதமாய் நமக்கு மாறப்படட்டும். ஆமாம், யாரெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கானான் தேசத்திற்கு பிரயாணப்படுவார்கள். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறதற்கு முன்பாக முதல்ல அவர்களை என்ன பட சொன்னார்னா, கர்த்தர் ஆயத்தப்பட சொன்னார். அவங்கள எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக அவர்கள் அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புதுமையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் ஆண்டவர் போக சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் கிடையாது. 400 வருடமாய் அவருடைய முன்னோர்களிலிருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்து வளர்த்துனது என்ன அப்படின்னு சொன்னால், இது நம்முடைய சொந்த பூமி இல்லை, நம்ம இங்கே இருக்கக்கூடியவர் அல்ல, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய சொந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத சொல்லி அப்போ எல்லாமே ரெடியாக தான் இருந்தாங்க. யாருமே பெரிய பங்களா பெரிய மாளிகை அப்படின்னு எல்லாம் எல்லாமே டெம்பரவரியாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு நாள் நாங்கள் எங்கே போவோம்னா எங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்திற்கு நாங்கள் போவோம். இப்போ கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் நாட்டினுடைய ஜனங்கள் பல நாடுகளிலிருந்து சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்போ லாஸ்ட்டாக சமீபமாக ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஊரில் இருந்து ஒரு டீம் கிளம்பி திரும்ப இஸ்ரவேலுக்கு குடிபெயர்ந்தார்கள். மொத்தமுமா அவங்க எந்த ஊரில் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஊரில் போய் இருந்தாலும் அந்த ஊரில் அவங்க லாங் டைம் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை பண்ணுவாங்க, தொழில் செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, நம்ம சொந்த ஊருக்கு நம்ம சொந்த நாட்டிற்கு போகணும் அப்படின்னு இருக்கும். பொதுவாக இங்கேருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் நிறைய துபாய், மலேசியா, இந்த சிங்கப்பூர், இந்த மாதிரி வெளிநாடுகள் யூஎஸ், இந்த மாதிரி நாடுகளுக்கு போன பலர் ஒரு 75% 25% பேர் அந்த நாட்டில் போனோன்னா அவங்களுக்கு நம்ம நாடை விட அவங்களுக்கு ரொம்ப அதை பிடிக்கும். அவங்களுடைய கல்ச்சர் பிடிக்கும். அப்போ அகைன் அங்கே இருக்கிற சுத்தம், அங்கே இருக்கிற ஹைஜீனிக்கான நிறைய காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் பிடிக்கும். அதனால நிறைய பேர் ஒரு 25% பேர் அந்த ஊரில் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு 75% பேரை பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் போவாங்க. அங்கேருந்து சம்பாதிச்சு இங்கே ஒரு வீடை கட்டி இங்கே ஒரு கொஞ்சம் வசதி வந்தோன்னா கிளம்பி இங்கே வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த 25% பேர் அதை அங்கேயே உட்காந்துருவாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. அந்த 25% பேர் இங்கே இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேருமே எதற்காக தான் பிரயாசப்படுவாங்கன்னா, எங்களுடைய சொந்த நாட்டிற்கு நாங்கள் போனோம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் அவங்க தாத்தா பாட்டியிலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்து வளர்த்துனது என்ன அப்படின்னா, இந்த கானான் தேசத்துக்கு நம்ம போகணும், நம்ம எகிப்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளப்பி அனுப்பாமல் கர்த்தர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்துறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 1 வாதை, 2 வாதை, 3 வாதை, கடைசியில் 10வது வாதைக்கும் நிறைய பேருக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. ஏன் அவிசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் எத்தனையோ டைம் போகிறோம்னு சொல்லி போக முடியல. அதனால கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆட்டை அடித்து பஸ்கான்ற ஒன்று ஆசரிக்க பண்ணி எல்லாருடைய வீட்டினுடைய நிலைக்கால்களும் ரத்தத்தை பூச சொல்லி அதற்கு பிறகு ஆண்டவர் இப்பொழுது ஜனங்களை புறப்பட பண்ணினார். அப்போ ஒரு புதிய இடத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு புதிய வருஷத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா, இந்த ஆயத்தம் அப்படின்றது ரொம்ப அவசியம். நிறைய திருச்சபைகள் எல்லாம் ஆயத்த ஜபம்னு வைப்பார்கள். ஆயத்த ஜபத்தில் போய் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு ஆயத்தமாகி போற, அதனால மட்டும் கிடையாது. நீங்க பர்சனலா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இயருக்காக ஒரு ஆயத்தம் கண்டிப்பாக அவசியம். நெக்ஸ்ட் இயருக்காக ஒரு ஆயத்தம் இல்லாமல் ஒரு என்ன யாராக இருக்கட்டும், நீங்கள் சாதாரணமான ஹோம் மேக்கராக இருக்கலாம், அப்படின்னா வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் இயரை எப்படி ஆண்டவரை ஆராதிக்க போகிறீங்க, உங்களுடைய பிளான் என்ன? கண்டிப்பாக அந்த ஆயத்தத்தோடையே நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்தோம் என்று சொன்னால், நான் நம்புகிறேன் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுகிறவர் எதில் அப்படின்னா, ஆயத்தத்தில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆமென். தேவ மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையே, மோசையினிடத்தில் சொன்ன வார்த்தையே என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் உங்களை
பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நாளைக்கு நடக்கிற அற்புதத்தை நினைச்சு நீ கவலைப்படாத, நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு நீ நினைச்சு கவலைப்படாத. இன்னைக்கு நீ பரிசுத்தம் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா நாளைக்கு அற்புதம் வந்து தன்னை போல நடக்கும். கற்சாடிகள் காலி ஆயிடுச்சுன்னா அதுல தண்ணீர் நிரப்பப்படும். அதனால ஆண்டவர் வந்து இந்த சூழ்நிலையில நான் ஆயத்தப்படணுமா, இவ்வளவு பெரிய பிரச்சனையில நான் எப்படி ஆயத்தப்படுறது அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ அந்த குதிரையை வந்து ஆயத்தப்படுத்துகிறது நீங்க தான். குதிரை ஆயத்தப்படணும். அந்த குதிரை ஆயத்தப்படலை அப்படின்னா ஜெயத்தை எதிர்பார்க்க முடியாது, வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் எப்பவுமே நீ எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டாரு. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ வந்து இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வந்து யாருக்குமே பிடிக்காது. பொதுவாகவே இந்த கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்றது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காத ஒன்று என்னன்னா, அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்கள என்ன கேட்கக்கூடாது சொல்லுங்களேன்? கேள்வி கேட்கக்கூடாது. எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? கணவன் கேட்கக்கூடாது, மனைவி கேட்கக்கூடாது, பிள்ளைங்க யார்கிட்டையுமே கேள்வியே கேட்கக்கூடாது. இப்போ நமக்கு ஸ்கூலிலிருந்தே பிடிக்காதது என்ன அப்படின்னு சொன்னால், கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் நமக்கு படப்படன்னு இருக்கும். கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் கிடச்சா தான் நமக்கு கோபமாக வரும். எதுக்குடா இந்த எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க? பிள்ளைங்க, நானும் பிள்ளைகளை வளர்த்துறேன், நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். இந்த பிள்ளைகளிடத்துல யார்கிட்டையாவது மைக்கு கொடுத்து நீ இந்த எக்ஸாமை நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டால் 90% பிள்ளைங்க என்ன தான் சொல்லுவாங்கன்னா, ஐயோ சார், எவன் சார் கண்டுபிடிச்சான் இந்த எக்ஸாம் வைக்கிறத, எவன் கண்டுபிடிச்சான்? கண்டுபிடிக்கணும், முதல்ல கொண்டு வாங்க சார், நான் அவனுக்கு ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது, கேள்வி கேட்கறது பிடிக்காது. ஆனால் ஒரு மனுஷனுடைய, ஒரு பிள்ளையினுடைய முழு படிப்பும் முழு எதிர்காலமும் எங்க அடங்கியிருக்குன்னா இந்த எக்ஸாம்ல தான் அடங்கியிருக்குது. பாருங்க, எக்ஸாம் என்கிற ஒன்று இல்லைன்னா சரியான நேரத்துக்கு அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு நினைப்பான். அந்த எக்ஸாம் என்கிற ஒன்று இல்லைன்னா அவனுக்கு டைமிங்கை வந்து அவனுக்கு கையாள தெரியாது. முழுக்க வந்து இந்த எக்ஸாம் என்கிற ஒன்று இருக்கிறதுனால அந்த பையனை, அந்த பொண்ணை எப்படி கொண்டு வருதுன்னா அது ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்டூடெண்டா கொண்டு வருது. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆயத்தம் என்கிற ஒன்று வந்து நம்மளை ஒரு நேர்த்தியான ஒரு பர்சனா மாற்றும். அந்த ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால இன்னும் ஒரு 10-15 நாட்கள் தான் இந்த ஆண்டுகளுக்கு இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடியே ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் போன வாரத்திலிருந்தே நம்ம ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் இயருக்கான ஜெப குறிப்பை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு மறக்கலைன்னு நினைக்கிறேன். போன வாரத்தில் ஒரு 2 காரியத்திற்காக நம்ம ஜெபித்தோம். நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத 2 காரியத்திற்காக நம்ம ஜெபித்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த வருஷம், இனி இந்த வாரம் முடிகிற வரைக்குமே நம்ம ஆயத்தம் தான் பண்ண போகிறோம். நம்ம கர்த்தர் நெக்ஸ்ட் இயரில் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கிருபையாய் தரப்போகிறார். நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் வருகிற ஆண்டு எல்லா ஆண்டுகளைப் போல இருப்பது இல்லை. நம்முடைய துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்க போறார். உங்களுடைய கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்குங்கள், உங்களுடைய தரிசனத்தை விசாலமாக்குங்கள். வருகிற ஆண்டு கர்த்தர் மகத்துவமான காரியத்தை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் வந்து இந்த ஆயத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். இதற்காக நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் 34ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 34ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வந்து இது சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்து இந்த சர்ச்சில் இருக்கிற, லைவ்ல இருக்கிற இவங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்குள்ள பயம் இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ள பயம் இருக்கா இல்லையா? கேட்கல சத்தமா இருக்கா இல்லையா? சரி, சும்மா கேட்குறேன். உங்களை ஆன்லைன் இருக்கவங்க தெரியாது, இப்போ கேட்குறேன். கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறவங்க கை தூக்குங்க. சும்மா ஜஸ்ட்டு
நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கரப்பாம்பூச்சி. தேங்க்யூ. ஓகே, இப்போ பல்லியை பார்த்து பயப்படுறவங்க யார் இருக்கீங்க? நல்லா சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஆமாம் 90% இப்படி. ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். அது எதுவும் பண்ண போகிறதில்லை. கரப்பாம்பூச்சி எடுத்து உடம்புல நீங்கள் விட்டிங்கன்னா கூட அது ஒன்று கடிச்சு பீச்செல்லாம் போட்டுறது. ஒருவேளை பல்லி கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பல்லி சாப்பாட்டுக்குள்ளே விழுந்து ஒருவேளை அதை சூப் மாதிரி குடித்தாதான் பிரச்சனையே தவிர மற்ற மாதிரி பல்லி நமக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்மளை அது கடிச்சு நம்ம அதை ஒன்றும் செய்யாது அப்படின்றத குறித்து கூட நம்ம நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பயம் என்கிற ஒன்று இருக்கிறது. நம்ம ஒன்றுக்கு பயப்படுறதில்ல. இப்போ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதனால எனக்கு ஒரு பயமாக இருக்குது, அதை மட்டும் நிறைய பேர் சொல்கிறதில்ல. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்கு பயப்படுறார்கள். அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து சிலருக்கு பயம், கடனை குறித்து சிலருக்கு பயம், என்னை ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு குறித்து பயம். இந்த மாதிரி பயம்னா ஒரு மனுஷனுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான பயங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போ நான் பயத்தை தேடுறேன், உள்ள என்ன இல்லை அப்படின்னா எனக்கு பயமே இல்லை. நான் ஒரு காலத்தில் பயப்படுகிறவனாக இருந்தேன். நிறைய காரியத்திற்காக நான் பயப்பட்டேன், எல்லா பிரச்சனைக்காகவும் நான் பயப்பட்டேன். ஆனால் இன்று ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். என்னுடைய எல்லா பயத்தையும் இப்போ எதை குறிச்சும் எனக்கு என்ன இல்லை அப்படின்னா எனக்கு பயமே இல்லை. அப்போது நான் நெக்ஸ்ட் இயருக்காக நம்ம ஒரு ஆயத்தம் பண்ணணும். என்ன ஆயத்தம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால், பயமே இல்லாமல் புதிய வருடத்திற்குள்ள ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு போகணும். எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, என் பிரச்சனையை குறித்து எனக்கு பயம் இல்லை, எனக்கு ஆபத்து வருமோன்றதை குறித்து பயம் இல்லை, யாராவது எனக்கு செஞ்சிருவாங்களோன்ற குறித்து எனக்கு பயம் இல்லை. எதை குறித்தும் எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு பயமே இல்லை. இத்தனை ஆண்டுகளும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பயத்தோடு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கலாம். இந்த வருஷத்தில் கூட நீங்கள் உள்ளே நுழையும் போது இந்த வருஷம் என்ன ஆகுமோ, இந்த வருஷம் எப்படி இருப்பேனோ, இந்த வருஷம் நான் என்ன ஆக்சிடென்ட் ஆகுமோ, என்னென்னமோ பயம் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், என்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், என்னுடைய வியாதி எதுவா இருந்தாலும், நான் ஒன்று மட்டும், புதிய வருஷத்திற்குள்ள நான் பயமே இல்லாம காலடி எடுத்து வைக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தரும் இதற்காக என்ன பண்ணணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். தகப்பனே, எனக்கு ஒரு கிருபையை தாருங்க. நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், பயப்படாமல் காலடி எடுத்து வைக்கணும், பயப்படாமல் நான் போகணும். எதை குறித்த பயமும் எனக்கு ஒரு துளி கூட இருக்கவே கூடாது. என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணணும்னா ஆச்சரியப்படணும். உனக்கு பயம் இல்லையா? இந்த பிரச்சனையை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? இந்த மனுஷனை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? இந்த சூழ்நிலையை பார்த்து பயம் இல்லையா? நீங்கள் என்ன சொல்லணும்னா, என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளே, இந்த பயம் அப்படின்றது எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தீங்கு விளைவிக்கிற ஒரு வேறு மாதிரி. பயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட முடியாது. பயம் என்கிற ஒன்று இருந்துச்சுன்னா உங்களால் நிம்மதியாக நீங்கள் தூங்க முடியாது. பயம்ன்ற ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. எல்லா தீமைக்கும், எல்லா தோல்விகளுக்கும், எல்லா மன கஷ்டத்திற்கும் இந்த உலகத்தில் பயம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வாழ பிடிக்காது. பயம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சாப்பிட பிடிக்காது. பயம் இருக்கிற மனுஷனுக்கு சாதிக்கலான்னு தோணாது. பயம் இருக்கிற மனுஷன் தன்னைத்தானே வெறுப்பான். பயம் இருக்கிற மனுஷன் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறது கூட அஞ்ச மாட்டான். யார் அப்படின்னா பயப்படுகிறவர்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்குகளுடைய உறைவிடம் என்னன்னா இந்த பயம்தான் தீங்குகளுடைய உறைவிடம். நீங்க பாருங்களேன், இப்போ பொதுவாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு கட்டி இருக்குது, உடனே கட்டின்னு சொன்னாலே டாக்டர் ஃபஸ்ட் என்ன தான் சொல்லுவாங்க? செக் பண்ணணுங்க, ஒருவேளை என்னவா இருக்கலாம்,
உடனே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது செக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், செக் பண்ணி ஒருவேளை அது வந்து பாசிட்டிவ், ஆமாம் இது ஒரு கேன்சர் கட்டி தான், உங்களுக்கு இது ஸ்டேஜ் 3 ஆயிடுச்சு, ஸ்டேஜ் 2 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அதே கட்டியோடு தான் இருந்தான். அந்த கட்டி வந்து நமக்கு வலிக்கல, அந்த கட்டியினால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வரல. என்னமோ தொட்டு பார்க்கும்போது மேலே ஒரு கட்டி மாதிரி இருக்குமே தவிர அதனால ஒரு ஆபத்தையும் இதுவரைக்கும் உணரலை. ஆனால் எப்போ வந்து ரிசல்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டில் அது கேன்சர் கட்டி, அது பயப்படத்தக்க ஒன்று என்று சொல்லி நம்முடைய கைகளில் அந்த ரிசல்ட் வந்த உடனே வலிய ஆரம்பிச்சிடும், சாப்பாடு நம்மளை விட்டு போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை வெறுத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. இது அப்போ அந்த வியாதியின் நிமித்தமாய் வருகிற சோதனையை விட அந்த வியாதி கொண்டு வருகிற பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம்தான் நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வந்து இதை ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்குங்க. நான் சொல்றேன், பயம் மட்டும், அந்த பயத்தினுடைய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பயம் என்கிற ஒன்றை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், பயம் மட்டும் உங்களை விட்டு முற்றிலுமா போயிருச்சுன்னு வைங்களேன், எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் நீங்களாக்கி விட்டார்னா நான் நம்புறேன் நெக்ஸ்ட் இயர் என்ன வேணாலும் வரட்டுமே, உலகமே இடிஞ்சு விழட்டும், உங்களுக்கு விரோதமா எத்தனை பெரிய யுத்தம் வேணாலும் வரட்டும், ஐயோ உங்களை அசைக்கவே முடியாது, உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பெரிய வலிமை எதற்கு இருக்குன்னா, பயம் இல்லாத மனுஷனுக்கு பெரிய வலிமை இருக்கிறது, பயம் இல்லாத மனுஷனுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே பயம் இல்லாத ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். ஹல்லேலூயா. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனால் என்ன பொறுத்த அளவுக்குல நோயற்ற வாழ்வே அப்படின்றத நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்கு எப்போ நோய் எங்கே வருதுன்னு சொல்ல முடியாது. 80 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நம்முடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு மிஷின் மாதிரி தான், எல்லா அவயவங்களும் ஒன்று ஒன்றா என்ன பண்ணி தான் ஆகும், தளர்ந்து தான் ஆகும். இதை எந்த மனுஷனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆமேன். 100 வயது வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர், 65 வயசுலேயே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 100 வயது வரையும் வாழ்வது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதி 10,000 புத்தகத்தை விற்றவங்க 50 வயசுலேயே இறந்து போயிருக்கிறாங்க. அதனால் பெரிய டயட் சொல்லி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்கிறவருக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து அவர் தான் அவர் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறதா எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறோம். கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிரபலம். ஏன்னா 9 மாதம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது 2004-2005 வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் 9 மாதம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெரிய டாக்டர், அவர் கோயம்புத்தூர், பக்கா கோயம்புத்தூர்கார், அவினாஷி பக்கத்தில் இருக்கிறவர், அவர் இங்கே வச்சிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல். வந்து உட்காந்து நம்முடைய கோயம்புத்தூரில் கொங்கு தமிழில் தான் பேசுவார். பேசிட்டு சொல்லுவார், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இதை இப்படி சாப்பிடலைன்னா இப்படி ஆகுங்கோ அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி ரொம்ப திடகாத்திரமான ஒரு ஆளாக எனக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் நோயாக போய் அவருக்கு முன்னாடி உட்காரும்போது நான் நினைப்பேன், இவருக்கெல்லாம் நோயே வராது போல தெரியுது. அப்படி நோய் வந்தாலும் இவருக்கு வேற எதுவுமே பிரச்சனை இல்லை, 2 மாத்திரை எடுத்து போட்டு இவர் சரி பண்ணிடுவார், இவர் தான் டாக்டராக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, நம்ம உடம்பெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சரி அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக நான் இப்போ போகிறது வழக்கம். அப்போ அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அவருடைய ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. ஃபோட்டோவை போட்ட ஆள் எனக்கு அடையாளமே தெரியல. அப்படின்னா கீழே அவருடைய பேர் தான் போட்டிருந்தாங்க, ஆள் அடையாளமே தெரியல. அவர் ரொம்ப வாட்டச்சாட்டமாக ரொம்ப உடம்பா ரொம்ப இருப்பார், ஆனால் ஒல்லியாக முகமெல்லாம் ஒட்டி போய் என்னமோ ரொம்ப நோயாளி மாதிரி அவருக்கு ஃபோட்டோ இருந்துச்சு. என்னடா இவருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க. உடனே ஃபோன் அடிச்சிட்டேன். ஃபோன் அடித்து டாக்டர் வந்து உடம்பை டயட்னால குறைச்சாரா, இல்லை சுகர் வந்து குறைஞ்சிருச்சா, இல்லை அவருக்கு ஏதாவது உடம்பு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால், ஐயோ பாஸ்டர் அவர் மரணத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு. என்னன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, போயிட்டு அப்புறம் அவருடைய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு GKMN ஹாஸ்பிட்டலில் போன இயர் தான் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டென்ட் வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னாரு. அப்போது நினச்சேன், டாக்டருக்கே என்ன தான் தேவை,
அதனால டாக்டர் உத்தியோகம் படிக்கிறதுனால தன்னுடைய சரீரத்தை வந்து நல்லா வச்சுக்க முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி எழுதுகிறதுனால நம்முடைய சரீரம் சரியாகும்னு சொல்ல முடியாது. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு உலகம் சொன்னா அது நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா இந்த உலகை படைச்ச கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. யாருக்கு எப்போ எந்த வயசுல என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தேவையில்லாததை சாப்பிட்டு நடக்காம நம்முடைய உடம்பை கெடுத்துக்கணும்னு சொல்லல. ஒரு ஏஜ் தாண்டதுக்கு பிற்பாடு நம்முடைய சரீரத்தை பண்ண முடியாது. ஆனா என்னை பொறுத்த அளவில் இந்த உலகத்திலேயே குறைவற்ற செல்வம்ன்றது ஒன்று என்னன்னா நோயற்ற வாழ்வு இல்லைங்க, பயம் இல்லாத வாழ்வு தாங்க இந்த உலகத்திலே குறைவற்ற செல்வம். இந்த பயம் அப்படின்ற ஒன்று தான் எல்லாத்திற்கும் மூலாதாரம். இந்த பயம் என்கிற ஒன்று தான் கீவேர்டு. இந்த பயம் மட்டும் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நோயாளியா இருந்தா கூட அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். அப்பா, இந்த தாவீது சொன்னது மாதிரி நானும் ஒரு நாள் சொல்லணும், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிற அந்த பயம் வருகிற வருஷத்தில் கண்டிப்பாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்க பிள்ளைகளை குறித்த பயத்தை கர்த்தர் மாற்றுவார். எதிர்காலத்தை குறித்த பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். அந்த கடனை குறித்த பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். இப்பொழுது எந்த பயம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த பயத்தினால் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த பயம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு அற்புதம் செய்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடைய பயத்திற்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன். நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்திற்காக கேளுங்க. அப்பா, ஆமென் ஆமென். கர்த்தாவே, ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகமானாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆமென், எனக்கு பயமில்லாத வாழ்வை, பயமில்லாத கிருபையை கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. எந்த வாழ்வை தாங்க அப்படின்னா பயமில்லாத வாழ்வு, பயமில்லாத வாழ்வு. நீங்க ஜெயிலில் போய் நான் 2 கொலை பண்ணின ரவுடி, 3 கொலை பண்ணுற ரவுடி அப்படின்னு நீங்கள் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்கலை. இந்த ரவுடிங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடின்னு உடனே எப்படி என்ன நினைப்போம்? வில்லை அப்படின்னா என்ன நினைப்பீங்க? நம்முடைய சிந்தையின்படி வில்லைன்னா யாருன்னா உடனே கோலியாத் தான் நமக்கு ஞாபகம் வரும். கோலியாத்துன்னா அவன் தான் யா வில்லை. வில்லை அப்படின்னா உயரமா அப்படியே நல்ல ஜிம்பாடியா ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷனா இருக்கிறதா நம்ம பேருக்கு அவன் தான் கொலைகாரன். ஆனால் நீங்கள் ஜெயிலில் போய் பாருங்க, நம்ம அப்படின்னு நல்லா வேகமாக ஊதுனா அவன் என்ன பண்ணிடுவான்? ஆனால் அவனை கேட்டால் என்ன சொல்லணும் தெரியுமா? 3 கொலை பண்ணேன் சார் நான் உள்ள. ஏண்டா டேய், இத்தனோண்டு இருக்கிற ஆளை பார்த்தா நறுக்கியோண்டு இருப்பான். நீ அது நம்ம சர்ச்சுக்கு ஒரு ரவுடி வந்துட்டு இருந்தாரு. ஆமாம், அது ஒரு பெரிய கதை. இந்த ஏரியா பசங்க எல்லாம் வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க டிஸ்டர்ப் பண்ணதை எப்போ நிறுத்தினாங்கன்னா, இந்த ஏரியாவிலேயே ஒரு கொலைகார ரவுடி இருக்கிறான். அந்த ரவுடிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து கொலை பண்ணி 6 மாதம் ஜெயிலில் இருப்பான், 6 மாதம் வீட்டில் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, என்ன பிடிக்கிறதுனால, பிரசங்கம் பிடிக்கிறதுனால கரெக்டாக சார் வந்து அவர் முன்னாடி வருவார், அவருக்கு பின்னாடி ஒரு 4 பசங்க வருவாங்க. எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? இந்த +2 படிக்கிற பசங்கள மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் கொலைகாரங்க வருவானா, அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே நடந்து வருவான். பின்னாடி இதில் படிக்கட்டு வச்சு பின்னாடி ஒரு செக்ஷன் இருக்கும். வந்து பின்னாடி லைனில் உட்காருவான். உட்காந்துட்டு கரெக்டாக வர்ஷிப் முடிஞ்சோடனே பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது வருவார். வந்துட்டு 45 மினிட்ஸ் 45 நிமிஷம் வந்து இருந்துட்டு மெசேஜ் அந்த கடைசி ஜபம் இருந்தோன்னா 4 பேர் எந்திரிச்சு அப்படியே போயிடுவானுவான். அவன் 6 மாதம் சர்ச்சுக்கு வந்தான் பாருங்க. இந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் யாருமே வரல. ஏன்னா இந்த ரவுடியை பார்த்துட்டு அந்த ரவுடியை ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் முன்னாடி ஒரு பையன் பேசிட்டே இருந்தான், தலையில் 2 கொட்டு வச்சேன், மன்னிச்சுக்குங்க. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், முன்னாடி உங்கள் சர்ச்சில் பேசிட்டே இருந்தான் ஒருத்தன், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது என்னடா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, கவனிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு தலையில் 2 கொட்டு வச்சேன், மன்னிச்சிருங்க, சர்ச்சில் வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவன் அமைதியாக இருந்தான் அப்படின்னு. அவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய தோளுக்கு தான் இருப்பான், ஆள் ஒல்லியாக இருப்பான். இவனெல்லாம் கொலை பண்ணினானான்னு சொன்னால் நான் சொல்கிறேன், 1 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தட்ட இவன் கொலை பண்ணான்னா கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் போலீஸ்காரர் பார்த்துட்டு இருக்கவே ரத்னபுரியில் ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வண்டியில் இறங்குறாரு, இறங்கினா ஓடி போய் அடிச்சிட்டான். அவரை போலீஸ்காரர் அடிச்சிட்டான்.
நம்ம எல்லாம் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நம்ம பயப்படுவோம்ல, ஐயோ அத்தனோன்னு இருந்துட்டு அவர் அவ்வளோ வாட்ட சாட்டமாக இருக்காரு, அவர் கையை காலை முறிச்சு எடுத்து உள்ள வச்சா அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத ஒரு தைரியம், நல்ல தைரியம் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியம். அது பிசாசு கொடுத்த தைரியமா இருக்கலாம், அது அசுத்தாவின் கிரியா இருக்கலாம். அந்த தைரியத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தனக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அவனுடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது, அவனுடைய ஹெல்த் அதுக்கு இல்லை, அவனுடைய தோற்றம் அதுக்கு இல்லை. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிற தைரியம் ஆப்போசிட்ல நிக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை சந்திக்கலாம்னு அவனுக்கு தோணுது பாருங்க. காரணம் அவனுக்குள்ள இருக்கிற தைரியம் தான் காரணம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே நமக்கு சரியில்லைனாலும் பரவாயில்ல, இந்த தைரியம்ன்றது ஒண்ணும், அது உலகத்தான தைரியம், அது பிசாசினால் உண்டாகின தைரியம். ஆனா கர்த்தர் நம்முடைய பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கு ஒரு தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அதை விட ஒரு பெரிய பிளஸிங் வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. கர்த்தர் அதையும் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதவர், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிற கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நான் தைரியசாலின்னு போய் வெளியில நம்ம படமிட்டு காமிக்க வேண்டியதில்லை, நான் தைரியசாலின்னு 10 பேரை போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தைரியசாலின்னு மற்றவங்கள்ட்ட பேச வேண்டிய தைரியம் இல்லை. தைரியம் வெளியே காமிக்கிறதுக்கு இல்லைன்னாலும் எனக்குள்ள ஆண்டவர் என்னை தைரியப்படுத்திட்டார்னா நான் சுகமாய் வாழுவேன். அப்போ எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா, நெக்ஸ்ட் இயர் நீங்க எப்படி போகணும்னா எது வேணாலும் உங்களுக்கு இல்லாம போகலாம். கார் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், சொத்து இல்லைன்னா சத்தமா சொல்லுங்க நோ ப்ராப்ளம், புது ட்ரெஸ்ஸோட நீங்க புது வருஷத்துக்கு போகலன்னா கூட கேட்கல, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். குடும்பத்தில் எதிர்பார்த்த சமாதானம் உங்களுக்கு இல்லை, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எது இல்லாமல் வேணாலும் புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைங்க. ஆனால் பயத்தோட மட்டும் நான் புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. பயம் இல்லாத வாழ்வு மட்டும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலக வாழ்க்கை நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆண்டு நமக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீதுனுடைய எல்லா பயத்திற்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனால் என்னுடைய எல்லா பயத்திற்கும் இந்த உபவாச ஜெபத்தில் உங்க பயத்தை கர்த்தர் எடுத்து போட போறாரு. எதிர்காலத்தை குறிச்ச பயத்தை எடுத்து போட போறாரு. பிள்ளைகளை குறிச்ச பயத்தை ஆண்டவர் எடுத்து போட போறாரு. சரீரத்தை குறிச்ச பயத்தை ஆண்டவர் எடுத்து போட போறாரு. ஏசப்பா கேளுங்க, ஒரு ஜெபத்தோட கேளுங்க. ஐயா, நான் தான் பயத்தோட இருக்கிறேன், இந்த செய்தி எனக்காக தான் நீங்க பேசுறீங்க, நான் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்குள்ள பயம் அதிகமா இருக்குது, நான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் பயத்தோடையே நான் வாழ்றேன், இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, இதை விட்டுருவேனோ, எதிர்காலம் எப்படி, இப்படி ஆயிரக்கணக்கான பயங்கள் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தையின் படியே இப்ப எனக்கு ஒரு இரக்கம் செய்யணும். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். ஜெபிக்க 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 சத்தமாய், இயேசப்பா அந்த கிருபையை கேளுங்க. அந்த இது ஒரு பெரிய அபிஷேகம், இது ஒரு பெரிய அபிஷேகம். வருகிற ஆண்டு நீர் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, நான் பயமில்லாம போகணும், பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரணும், நானும் சாட்சி சொல்லணும், சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நான் சொல்லணும், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. சொல்லும் எல்லாரும், அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே,
என் இயேசு என்னோடு இருப்பதா சொல்லு. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி ஆண்டவரே மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் பாடு. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்தே தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடு இருந்தே தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் கைகளை மேல தட்டி சொல்லுவோம். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்ப. திரும்ப திரும்ப சொல்லுவோம். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆலைகள் படகின்மே மோதியே ஆழ்த்தினாலும், ஆலைகள் படகின்மே மோதியே ஆழ்த்தினாலும், காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தி. இப்ப சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. சொல்லிக்கொண்டே அஞ்சிடே. எஸ் ஆமே. கைகளை மேல தட்டி அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. இந்த பாட்டை பாட 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 பயத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம திருப்பி இந்த பாட்டை பாட போறோம். நான் அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன். ஏன் அப்படின்னு சொன்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரனுடைய ஒரு பெரிய அனுபவம். ஒரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நிறைய காரியத்திற்கு பயப்பட்டேன். நான் நிறைய காரியத்திற்கு பயப்பட்டேன். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் பயப்பட்டதற்கு அளவே இல்லை. நம்ம என்னமோ சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே ஒரு தைரியம் உள்ளவனா நம்ம பார்க்குறோம். எப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்னா, தாவீது என்கிற ஒரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகும்போது எப்படி தான் என்ட்ராகுது? எப்படி என்ட்ராகுது? நம்ம தாவீதுன்னு வாசிக்கும் போதே ஃபர்ஸ்ட் நமக்கு வரும்போதே என்னன்னா, ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி. ஃபர்ஸ்ட் தாவீதினுடைய பிறப்பு இது எல்லாத்தையும் பெருசாக டெஃபினேஷன் கொடுக்கல. ஆனால் அந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி. ஃபர்ஸ்ட் நம்மளை அவரை பார்க்குறதே எங்கே தான் பார்க்குறோம் அப்படின்னா, யுத்த களத்தில் தான் பார்க்குறோம். தாவீதுன்ற ஒரு கேரக்டர் வந்து நிற்குது, கோலியாத்துன்ற ஒருத்தன் வந்து நிற்கிறான். நீ யாரப்பா இப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் சின்ன வயசு தான், ஆனால் நான் ஆடுகளை மேய்த்து இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதையே நான் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்டது மாதிரி
கிழிச்சு போட்டது மாதிரி கிழிச்சு போட்டேன். இது ஒரு பெரிய அப்படின்னா கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகாக ஒரு சம்பவம் சொன்னார். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா மேலை நாட்டில் ஒரு வாலிப தம்பி வந்து இந்த லயன் சிங்கத்தின் மேலே ரொம்ப கிரேஸ் ஆகும். சிங்கத்தை கூட பழகணும், சிங்கத்தை கூட சாப்பிடணும், சிங்கத்து ரூம்லேயே படுத்து தூங்கணும். அதை வந்து அது வந்து வைல்டு அனிமல் தானே சிங்கம். ஆனால் வந்து அவன் ஒரு பெட்டு மாதிரி அதை வச்சுக்கணும், என் கூடயே இருக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து அந்த சிங்கத்தின் மேலே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சாமா. எப்படியாவது இந்த சிங்கத்தோட நான் பழகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே இருந்து ஒரு மியூசியம், அந்த மியூசியத்துக்கு அவங்க அம்மா அப்பா கூட போகும்போது 2 சிங்கம் இருந்த ஒரு கூண்டு இருக்காமா. இவன் வந்து அது பெரிய உயரமாக வந்து கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்களா, யாரும் உள்ளே போக முடியாது அப்படின்னு. இவன் எல்லாரும் இல்லாத நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் இந்த சிங்கத்தோட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அதை கொஞ்சிடலாம் அப்படின்னு இவனுக்கு அந்த மனசில் இருந்ததுக்கு அப்படியே சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே இறங்கிட்டான். அவன் மரத்தை பிடிச்சி இறங்குறதுக்குள்ளேயே சிங்கம் என்ன பண்ணிச்சுன்னா அவனை கழுத்தோட கடித்து உள்ளே கொண்டு போய் ஃபுல்லாக அவனை கொண்டு சாப்பிட்டுச்சு. அந்த சிங்கத்துக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அது வைல்டு அனிமல் தானே, அதை வந்து நம்மோட அதுக்கு நம்ம அதோட பழக முடியாது. அது அவனுடைய கற்பனை அந்த மாதிரி மனசில் வந்து அந்த மாதிரி பழகலான்னு நினச்சி அப்படியே ஆயிடுச்சு. அப்போது ஆனால் இதே தாவீது வந்து தன்னுடைய சின்ன வயசுல சிங்கத்தினுடைய வாயை பிடிச்சி ஆட்டுக்குட்டியை கிழிச்சது மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாரம்மா, கிழிச்சாராமா. அவர் அதுக்கப்புறம் கோலியாத்துக்கு முன்னாடி தைரியமாக வந்து நிற்கிறாரு. அப்போது இந்த தாவீதுன்னு வாசிச்சா அவருக்கும் பயத்திற்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்படி வாழணும்ப்பா, இப்படி ஒரு பையனை பெற்று வைக்கணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு அவர். ஆனால் இந்த தாவீது சில ஏரியாக்களை பயப்பட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சில இது மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் வந்து கடந்து போகிறேன். நீங்கள் வந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை வாசிப்பீர்களேனால், 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய, நானே வாசிக்கிறேன், 21ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 12வது வசனத்தையும் 13வது வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆக்கீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனைப் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு இருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த தாவீது வந்து ஆக்கீஸ் அப்படின்ற இந்த ராஜாவுக்கு முன்னாடி அவன் நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையில கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்குது. ஒரு விசை சிங்கத்தை சந்திக்கும் போது அவன் கையில ஒண்ணுமே, கரடியை சந்திக்கும் போது அவன் கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ஆக்கீஸ் என்கிற இந்த ராஜாவை சந்திக்கும் போது இவனுடைய கையில கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்குது. ரெடியா தான் போயிருக்கிறாரு. இவன் ஒரு தனி மனுஷனா போயிருக்கிறான். ஆனா இந்த ஆக்கீஸின் இடத்துல போன உடனே நம்மளை இவங்க கொன்றுவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்தில் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும், நம்மளை இவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லி விசுவாசம் எங்க போச்சுன்னு தெரியல, இதுவரைக்கும் ஆண்டவரை நம்பினது எங்க போச்சுன்னு தெரியல. அவனுடைய முழு டோட்டலா இத்தனை நாட்களும் இருந்த தைரியம், அவன் செஞ்ச யுத்தம், அவன் பண்ணின வெற்றி, இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி வேதம் சொல்லுது. பித்தம் கொண்டவனை போல ஆகீசுக்கு முன்பாக பைத்திய சேஷ்ட பண்ணி அவனுக்கு முன்பாக வாயிலிருந்து நுரை தள்ள வச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற கதவுல போய் தன்னை கீறி கொண்டு, ஐயோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பைத்தியக்காரன மாதிரி நடந்து கொள்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, தாவீது மிகவும் பயப்பட்டு. இதுவரைக்கும் தைரியமாய் பார்த்த இந்த தாவீது இந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை ரொம்ப தைரியமுள்ள ஆளா இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே உங்க வீட்டில் நீங்க தான் தைரியமான ஆளா இருக்கலாம். நான் ஒரு பொண்ணு தான் பாஸ்டர், ஆனால் எங்கள் வீட்டில் நான் பையன் மாதிரி நான் அப்படி தைரியமாக இருப்பேன், நான் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் பயப்பட மாட்டேன். எங்கள் அம்மாவை என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எங்கள் அப்பாவை என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஒரு தைரியமாக இருக்கிற பர்சன் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்கள் ரொம்ப பயந்து போய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ரொம்ப பயப்படலாம். நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது, ஆனால் இப்போ என்னமோ தெரியல ரொம்ப பயப்படுறேன். இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் பிறக்கும் போதே ஒரு பயந்தாங்குழியாகவே இருந்து இப்போ அந்த பயத்திலிருந்து விடுதலையாக முடியாமலே இருக்கலாம்.
ஆனா இப்படி பயப்பட்ட தாவீது, ஆகீசுக்கு பயப்பட்ட தாவீது கடைசியில சங்கீதத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தார், எனக்கு ஒரு கிருபையை தந்தார். என்ன கிருபையை தந்தார்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பயத்தை எடுத்து போடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இங்கே அசைவாடுகிறார். அந்த ஆண்டவர், இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவரால் தர முடியும். ஆகீசுக்கு பயந்த இந்த தாவீதை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்தி அவனுடைய பயத்தை மாற்றுவாரானால் நான் விசுவாசிக்கிறேன் உங்க பயம் சீக்கிரமாய் விலகி போகும். இந்த வருடத்திலே பட்ட பயம் இனி உங்களை கண்டினியூ பண்றதுக்கு விடமாட்டார். வருகிற ஆண்டு பயம் இல்லாமல் வாழ்வீர்கள். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாட்ட அப்படியே ஜெபம் பண்ணி, இயேசுவே என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர், என்னுடைய பட்டயம் என்னை பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது, என்னுடைய அனுபவம் என்னை பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. கர்த்தரே விடுதலையாக்குறவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அனுபவத்தில் பயத்திலிருந்து வெளியே வர சொல்லுங்க. ஆமா, அனுபவத்தில் பயத்திலிருந்து வெளியே வர முடியாது. நம்முடைய திறமையை வைத்து பயத்திலிருந்து வெளியே வர முடியாது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மார்ச்சரி அப்படின்னா இந்த பிரேதம் எல்லாம் இறந்து போனவங்களுடைய சரீரத்தை பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க பாருங்க. அந்த மார்ச்சரியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணவர் அங்கெல்லாம் தைரியசாலிங்க தான் கண்டிப்பாக இருக்க முடியும். நீங்கள் எத்தனை பேர் மார்ச்சரிக்கு போனீங்கன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப நாளாக போகணும்னு தோணுச்சு. அப்படின்னா சரி என்னதான் எப்படி தான் இருக்குது, போகணும் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம திருச்சபையிலேருந்து ஒரு பிரதர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். ஸோ அவருடைய பாடியை அங்கே தான் உள்ளே வச்சுருந்தாங்க. ஜிஹெச்சினுடைய மற்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மார்ச்செல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பாடி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் ஜிஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பாடி வச்சுருப்பாங்க. சரி ஒரு நாள் போய் விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போய் விசிட் பண்ணேன். ஆனால் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அதாவது நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்ட் இல்லாதவங்க அங்கே உள்ளே போயிட்டு வர முடியாது. கோவிட் டைமு அப்பா இறந்து போயிட்டாங்க இங்கே வெஸ்ட்லி அப்பா. அப்போ கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ நிறைய டெட் பாடி. அப்போவும் நான் தான் போய் அங்கே நின்று, அப்போ அண்ணன் இருந்தாங்க, நானும் போனேன். அங்கே உள்ளே போகும்போது அவங்க டெட் பாடி எடுக்கிற இடத்துல நாங்கள் தான் நின்னோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம் பார்த்துங்க. அப்போது அந்த மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுற அந்த மனுஷன் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 18 வருஷமா 18 இயர்ஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணி ஆயிரக்கணக்கான பணங்களுக்கு அவர் மார்ச்சரிலேருந்து அவர் தான் எடுத்து பேக் பண்ணி ஜிப்பு போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அனுப்புறவர் அவர் தானம்மா. டாக்டர் செக் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் தைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணுவாராம்மா. 18 வருஷம் அந்த இடத்துல வேலை பார்த்த அந்த மனுஷன் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பணம் கையை அசைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சாம். ஒரு கையை அசைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், அன்னையிலிருந்து அவருக்கு பயம் பிடிச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் எத்தனை அந்த மார்ச்சரில் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு கவர்மெண்ட் சம்பளத்தை விட மற்ற மாதிரி அந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சாமா. நல்ல சம்பாரிச்சு தான் இருந்தாராமா. ஆனால் அன்னையிலிருந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே அவரால் என்ன பண்ண முடியலன்னா போகவே முடியல. இல்லை வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே விட்டுட்டார். ஏங்க அப்படின்னு கேட்டால் 18 வருஷம் பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நம்முடைய பயத்திலிருந்து வெளியே வருவதற்கு நம்முடைய அனுபவத்தினால பயத்திலிருந்து வெளியே வர, அப்ப ஏற்கனவே நீங்க தைரியமா ஒரு பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ணீங்க, ஒரு போராட்டத்தை நீங்க எதிர்கொண்டீங்க, ஒரு கடனை நீங்க எதிர்கொண்டீங்க. நான் பார்க்காத பிரச்சனையா சார், நான் பார்க்காத ப்ராப்ளமா சார் அப்படின்னு சொல்லி தாவீதுனுடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவம் இருந்துச்சு, தைரியமான அனுபவம் இருந்துச்சு. ஆனா ஆகீசுக்கு முன்னாடி அவன் இதற்கு முன்பாக அந்த அனுபவத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. சிங்கத்துக்கே பயப்படாத ஆளு, கரடிக்கே பயப்படாத ஆளு, கோலியாத்துக்கே பயப்படாத ஆளு. ஆனா இந்த ஆகீசுக்கு முன்னாடி பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு பாருங்களேன். ஏன்னா நம்முடைய அனுபவத்தினால ஜெயிக்க முடியாது. நம்முடைய விஷயத்தினால நிறைய பேர் சொல்லுவாங்க, பயத்தை நீங்களே ஓவர் கம் பண்ண வேண்டியதானே, நீங்களே தூக்கி போட வேண்டியதானே. நம்முடைய பலத்தினால அல்ல,
ஆனா இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது, நீங்க எல்லாரும் என்ன தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஆக்கீஸுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் பைத்தியக்காரனை போல நடிச்சேன். ஆனா இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அப்போ பயத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு அப்பாவால முடியும், ஆண்டவரால முடியும். நான் நம்புறேன், ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வரும். ஆண்டவருடைய தைரியம் உங்கள் மேல் வரும். உங்களுக்கு முன்பாக பயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தரே ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, தகப்பனே, புதிய ஆண்டுக்குள்ள நான் போகும்போது இந்த அபிஷேகத்தை என் தலை மேல நீங்க வைக்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, இந்த அபிஷேகம் என் மேல வரணும். நீங்க ஜெபிக்க இது முக்கியமான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த விடுதலையை கர்த்தர் தருவார். ஆமென்.
நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லா பக்கமும் நம்ம என்ன ஆயிரணும்னா ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்கிற தைரியம் உங்களுக்கு எப்பவும் வேணும். எங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ தாவீதினுடைய பயம் இந்த ஆகீஸுக்கு முன்பாக மட்டும் இல்லை, அடுத்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பயம்னு ஒன்று எங்கே பட்டான் அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழும்பும்போது தாவீதுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். நீங்கள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 13, 14 வாசிங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13, 14. அதை அறிவிக்கிறதற்கு ஒருவன் தாவீதினிடத்திற்கு வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவனுடைய இருதயம் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னண்டையில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ஹல்லேலூயா. தன்னுடைய மகன் வந்து தனக்கு விரோதமாய் இப்போ எழும்பி நிற்கிறான். அவனுக்கு பெரிய பயம் வருது. ஏன்னா அந்த அப்சலோமோட நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். இதுவரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி நின்னாங்க, பயப்படலை. ராஜ்ய பாரத்திலிருந்து துரோகிகள் எழும்பி நின்னாங்க, பயப்படலை. ஆனால் இப்போது தன் பெத்த பிள்ளை தன்னுடைய சொந்த மகன் எதிராக நிற்கும் போது அவன் அறியாமலே என்ன வருதுன்னா பெரிய பயம் வருது. ஏன்னா இவனால் சொந்த பிள்ளை இல்லை, சொந்த ரத்த சம்பந்தமான உறவு இல்லை, சில நெருக்கமான சூழ்நிலையில் இதை ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்கன்னு சொன்னால் பட்டை ஏக்கருக்குனால தூக்கி போடுங்க, அவனை வெட்டுக்கடான வெட்டிடுவாங்க. 50 பேர், அவன் 100 பேரோட வரனா நீங்கள் 200 பேரோட போங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஆள் பலம் யாருக்கு இருக்குன்னா தாவீதிடத்துல இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி சொல்ல முடியாது. இப்போ அப்சலோமுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பிள்ளையாண்டான மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்கப்பா, எதுவும் வராமல் பார்த்துக்குங்கப்பா, எதுவுமே பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்சலோம் இறந்த உடனே தாவீது வந்து கத்தி அழுறாரு, அப்சலோமே என் மகனே உனக்கு பதிலாய் நான் ஏன்னா உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதே இல்லாதவன் யாரு? அப்சலோம். ஐயோ, பெரிய ரொம்ப அழகான பிள்ளை. சாலோமன் வரலன்னா தாவீதனுடைய அடுத்த ராஜா யாருன்னா அப்சலோம் தான் வந்திருப்பான். அவன் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி குறுக்கு புத்தியை செயல்படாமல், இவன் போய் தன்னுடைய சகோதரனை கொல்லாமல் பழிக்கு பழி வாங்காமல் ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருந்திருந்தா ஆண்டவர் சாலோமன் அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வருவதுக்கு அவசியமே இல்லை. அந்த கேரக்டர் உள்ள வந்திருக்கவே வேண்டாம். பத்சேபால்ங்கிற கேரக்டர் கூட உள்ள வந்திருக்க வேண்டாம். ஆனால் இந்த பையன் இப்படி பண்ணதுனால தான் அடுத்த சாலோமன் அப்படின்ற ஒருத்தர் வந்தார். இல்லைன்னா அப்சலோம் தான். அவ்வளவு நேர்த்தியாய் ஓடக்கூடியவன். இப்போ தாவீதினுடைய இருதயம் பயப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை எதுக்கும் பயப்படாத ஆளு, இப்போ நீங்க பயப்படுகிற காரியம் அது எங்க கை வச்சாலும் அது உங்களுக்கு தான் ஆபத்து. அது சில நம்முடைய வாழ்க்கையில் சில சிச்சுவேஷன் வரும் பாருங்களேன். அந்த சிச்சுவேஷன் வந்து எங்க நம்ம கை வச்சாலும் எதுக்கு நேரம் தான் திரும்பும், அது நமக்கு நேரம் தான் திரும்பும். அப்படின்னா நம்ம அதை கையாளவே முடியாது. அதை நோன்னு சொல்ல முடியாது, எஸ்ன்னு சொல்ல முடியாது. நோன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை, எஸ்ன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை. அது முடிவெடுக்கவே முடியாது. அதில் திணறிடுவோம். அதில் எப்படி கொண்டு வருவோன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு காரியம், ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தாவீதுக்கு ரொம்ப பயம் பிடிக்குது. இதுவரைக்கும் பயப்படாத நபருக்கு, உங்களுக்கும் யாரோ ஒருத்தருக்கு வந்து இப்படிப்பட்ட, நான் ஒரு பயப்படாத ஆளு, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பயப்பட மாட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை ஒருவேளை இப்படி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எங்கே கை வச்சாலும் ஒன்று உங்கள் பிள்ளைங்களை அட்டாக் பண்ணும், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை அது தாக்கும், இல்லைன்னா உங்கள் சரீரத்தை தாக்கும். எங்கே கை வச்சாலும் சுற்றி எனக்கே இது பிரச்சனையாக முடிஞ்சிடும், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சிக்கலுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதே தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என் தேவனாகிய கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும், என்னுடைய எல்லா பயத்திற்கும், என் மகன் எனக்கு விரோதமாக எழும்பின பயத்திற்கும், ஆகீஸ் ராஜாவினுடைய பயத்திற்கும், கோலியாத் என்கிறவனுடைய பயத்திற்கும், சிங்கத்தினுடைய பயத்திற்கும், கரடியினுடைய பயத்திற்கும், என்னை சுற்றி இருக்கிற எல்லா பயத்திற்கும்
என்னை நீங்களாக்கி கர்த்தர் விடுவித்தார். நான் இப்பொழுது பயம் இல்லாமல் வாழ்கிறேன். எனக்குள்ள எந்த பயமும் இல்லை. என் வியாதியை குறித்து எனக்கு பயம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. என் மேலே ஒரு யுத்தம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு போகிறீங்க? நான் இந்த வார்த்தையை கொடுத்த உடனே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இன்னும் எனக்கு தைரியம் வேணும். சில நேரத்துல எல்லாம் சிலர் நம்மளை பெரிய தைரியசாலின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன். வீட்டில் எப்போவுமே ஆண் பிள்ளைகள் சில விஷயத்துக்கு இந்த மாதிரி பள்ளி பாச்சாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் பெண்கள் யாராவது ஒருத்தர் ஒரு பல்லியை அப்படியே கையில் பிடிச்சி கொண்டு போய் வெளியே போட்டோம். பல்லியெல்லாம் கையில் பிடிக்கிறீங்க? பல்லியெல்லாம் ஏன் அனகோண்டாவை கையில் பிடிச்சோம்? பல்லியை தானே பிடிச்சிருக்கிறோம். என்னமோ பெரிய முதலையை கையில் பிடிச்சது மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் பயங்கரமா ஐயோ பல்லியெல்லாம் கையில் பிடிப்பாருங்க இவர். நிறைய ஆண்கள் உங்களுக்கு தெரியும், சிஸ்டர்ஸ் எல்லாம் பெருமையாக பேசுவாங்க, பல்லியை கையில் எடுக்கிறாரு. அதுவும் ஒரு சின்ன பாம்பு அடிச்சாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். உடனே ஐயோ எங்கள் ஹஸ்பண்ட் பாம்பு அடிச்சிட்டாருங்க, ஒத்தைக்குன்னு ஒரு ஆளாக அடிச்சிட்டாருங்க, அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே நீங்கள் சொல்லுவீங்க. நான் நம்புகிறேன், இல்லை, ஆண்டவர் அவர்களை மட்டுமல்ல நாம் எல்லாரையும் ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார் அப்படின்னு சொன்னார், தைரியசாலியாய். ஹல்லேலூயா. வேதத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சார் எவ்வளோ பெரிய மனுஷன், அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு தைரியம் இருந்துச்சு பாருங்களேன். அப்படின்னா அவன் விறகு கட்டைகளை எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கடிச்சிருச்சுன்னு சொல்லலை, என்ன பண்ணிச்சாமா, கவ்விருச்சு. அப்படின்னா வாயை பிளந்து மொத்தமே வச்சு அவனுடைய கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, பாம்பு அதுவும் விரியன் பாம்பு கடிச்சு என்ன பண்ணுதாமா, தொங்குதாமா. நீங்கள் கூகுளில் போய் விரியன் பாம்புன்னு போட்டு பாருங்க, கட்டு விரியன் போட்டு பாருங்க. கட்டு விரியன் சாதாரண பாம்பை விட இந்த கட்டு விரியன்ன்றது ரொம்ப விஷம். அதுவும் இவங்க எங்கே போகிறாங்கன்னா தீவில் போகிறாங்க. தீவு இவங்க நம்ம மாதிரி சிட்டிக்குள்ளே இல்லை. இங்கே இருக்கிற கட்டு விரியன் கூட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். ஆனால் தீவில் இருக்கிற கட்டு விரியன் ரொம்ப விஷத்தன்மையாக இருக்கும். அந்த பாம்பு எவ்வளவு வலிமை உள்ளதுன்னு யாருக்கு தெரியும்னா அந்த ஊர்காரங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த ஊர்காரங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கட்டு விரியன் அவனுடைய கையில் தொங்குறத அந்நிய தீவாராகி அவர்கள் கண்டபோது சடுதியிலே விழுந்து சாவான், நுர தள்ளி நிமிஷத்துக்குள்ள செத்துருவான்னு நினைச்சாங்களாம். ஆனால் அவனுக்கு ஒன்றும் நேரிடாததை கண்டு அந்த தீவார் வேறு சிந்தையாகி இவன் கடவுள்னாங்களாம். ஆனால் எப்படி பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கா இருந்தா ஒரு பூச்சி அந்த பக்கத்தில் நகரதா இருந்தா, இப்போ புள்ள விடுங்களேன், ஒரு பூச்சியை ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள விடுங்களேன். நீங்கள் ஏன் மெசேஜை கேட்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்களாவது தேவதூதனாவது ஏசுநாதரே உங்க நின்று பேசினாலும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஊறுதுன்னா எந்திரிச்சு ஓடிடுவோம், இல்லை நம்ம உள்ளே இருக்க மாட்டோம்ல, நம்மளால அப்படி இருக்க முடியாது. நம்ம எப்படி இருக்க முடியும்? ஆனால் எதுவுமே அவன் கண்டுக்கவே இல்லை, பயமே இல்லை. ஏங்கய்யா உங்களுக்கு பயமே இல்லைங்களாயா? இல்லைப்பா எனக்கு பயமே இல்லை. எப்படி இதெல்லாம்? அவர் அனுமதிச்ச நாளுக்கு முன்னாடி நான் சாக மாட்டேயா, என்ன கடிச்சாலும் சாக மாட்டேயா, அப்படி எனக்கு உடம்பு நல்லா இல்லாமல் வந்தாலும் அது சரியாயிரும். யா எவ்வளோ பெரிய தைரியம்! இதுதான் யார் கொடுத்த தைரியம்னா, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. ஆமேன். ஸ்தேவான அத்தனை பேரும் கல்லை தூக்கி வச்சு நிற்கிறாங்க. நீ இன்னும் ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணனேன்னா இந்த கல்லை தூக்கி விசிலடிப்போன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ரெண்டு கையை உயர்த்தி நீங்கள் இங்கே கல்லடிச்சு என்ன கொன்னாலும் என்னை வரவேற்கிறதற்கு தூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தூதர்களை பார்த்தா பாருங்க. பயமே இல்லையாப்பா? பயம் இல்லைப்பா, பயம் இல்லைப்பா, பயம் இல்லைப்பா. எப்படி இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தைரியத்தை கொடுத்தாரு? எப்படி இவங்களுக்கெல்லாம் தைரியம்? இந்த தைரியம் எங்கேருந்து வந்துருச்சு? ஏன் அந்த தைரியம் நமக்குள்ள வராதா? அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்குள்ள தரமாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. வருமா வராதா? வருமா? அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தர முடியுமா? கண்டிப்பா தர முடியும். ரட்சிக்கவே படாத ஒரு மகா அலெக்சாண்டர் என்கிற ஒரு நபர் தன்னுடைய சின்ன வயசுல உலக நாடுகளே பிடிக்கிற அளவுக்கு தைரியமாயிட்டான்ல. அப்புறம் ஏன் நமக்கு தைரியம் வராது? தைரியத்தை கொடுக்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிசாசால ஒரு தைரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்க முடியுமானால், ஏன் நான் ஆராதிக்கிற இயேசுவால எனக்கு நல்ல தைரியத்தை தர முடியாதா? அவர் நிச்சயம் நமக்கு தைரியம் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன்.
இங்கே இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. உங்களை தைரியப்படுத்துவாராக. நீங்க பயந்து பயந்து உட்காராதீங்க. நீங்க எந்த காரியத்திற்கும் பயப்பட்டு உட்காராதீங்க. இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தைரியமா நான் நம்புறேன். சில நேரத்தில் ஃபோனுக்கே நிறைய பேர் பயப்படுறோம். ஃபோன் வந்தாலே பயப்படுவோம், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா ஆப்போசிட்ல நிற்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லை, அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துலையும் நீங்க தைரியமா நில்லுங்க. நீங்க யாரையும் ஏமாத்தல, நீங்க யாரையும் வஞ்சிக்கல. நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை எழுப்புவார். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் நிற்பீர்கள். விழுந்து போன அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால ஆமேன். யாருடைய காலை பார்த்து நம்ம பேச வேண்டியதில்லை, எல்லாருடைய முகத்தை பார்த்து நம்ம பேசினா போதும். என்ன கேட்க சத்தமா சொல்லுங்க. யாருடைய காலை பார்த்து நம்ம பேச வேண்டியதில்லை, எல்லாருடைய முகத்தை பார்த்து பேசுற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தருவார். இன்றைக்கு ஒருவேளை காலை பார்த்து பேசுற அளவுக்கு சூழ்நிலை இருக்கலாம். இந்த சூழ்நிலை வருகிற ஆண்டு மாற போகிறது. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போய் நிற்கிற அந்த இடத்திலே உன் தலையை, உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடியை முறித்து போட்டு, கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடியை முறித்து போட்டு நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த உலகத்துல பெரிய எல்லாரும் யோக்கியர்கள் கிடையாது. எல்லாரும் யாரும் கடன் வாங்காதவர்கள்லாம் கிடையாது. எல்லாரும் அந்த மாதிரி பாதையில கடந்து வந்து தான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதனால உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், மீட்டெடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா, புதிய வருஷம் போகிறதுக்கு முன்னாடி இனி என் வீட்டில் தைரியம் சொல்ற ஆளு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன். என் கணவனாருக்கு நான் தைரியம் சொல்லுவேன், என் மனைவிக்கு நான் தைரியம் சொல்லுவேன், என் பிள்ளைக்கு நான் தைரியம் சொல்லுவேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தைரியம் சொல்லுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமேன் 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 ஆமேன். Thank you Jesus. Hallelujah hallelujah. ஆமேன். Thank you Jesus. அந்த அபிஷேகத்தை கர்த்தரே உங்களுக்குள்ள வைக்க போறாரு. கர்த்தரே உங்களுக்குள்ள வைக்க போறாரு. Hallelujah. உங்க வாயிலிருந்து இனி பயப்படுகிற வார்த்தை வராது. இனி டிஃபால்ட்டாவே கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்க போறாரு. ஆமேன். இனி அப்படிப்பட்ட எண்ணம் எது நடந்தாலும் ஆமேன், வயதாகி இருக்கிற அவர்களுக்கு, தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க போறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. எல்லாத்துலேருந்து என்னை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். மரண பயம் கூட நமக்கு வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே கண்ணை மூடுனா அங்கே கண்ணை திறக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஆபத்தை குறித்த பயம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரையும் நான் ஜெபத்தில் வழி நடத்துறதுக்கு விரும்புகிறேன். இந்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு முழுக்க நான் சொல்லணும்னு சொல்லி நான் ஜெபித்து விட்டு கடந்து வந்தேன். ஆண்டவர் என் கூட நேரடியாக என்னுடைய இருதயத்தில் சொன்னார். புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்ரேஷன் ஆகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எதோட போகணும். அப்போ கடந்த வாரத்தில் ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். இந்த வாரத்தில் ஒரே ஒரு விஷயம், புதிய வருஷத்தில் எதோட போகணும்னா தைரியத்தோட. என்ன நடந்தாலும் நான் எப்படி போகணும்னா, இனி உங்களுக்கு யாரும் தைரியம் சொல்ல வேண்டாம். நீங்க நிறைய பேருக்கு தைரியம் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எந்த பிரச்சனை நடந்தாலும் பயப்படாதீங்க. நீங்க திரும்பி வருவீங்க. ஆண்டவர் உங்களை திரும்பி கொண்டு வருவார். அது கொஞ்ச காலம் தான் அந்த உபத்திரவம், கொஞ்ச காலம் தான் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை காத்து. ஆமென். அந்த பாட்டை பாடிட்டே எல்லாரும் அந்த ஜெபிக்கிறவங்க தனியாக அப்படின்னா ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படிதான். பாஸ்டர் இன்னைக்குள்ள செய்தி எனக்காக தான் பாஸ்டர், நான் ரொம்ப பயப்படுறேன், எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பயம் வருது. தாவீதை போல இந்த மாதிரி மரண பயம் எனக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி நான் இந்த பிரச்சனையில் போனால் அது என்னையும் சேர்ந்து இதை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிற அந்த பயம் எனக்குள்ளே இருக்குது. நான் இந்த மாதிரி தாவீது மாதிரி நிறைய இடத்துல நடிக்க வேண்டியது இருக்குது. யாக்கோபு மாதிரி அந்த நன்மையை பார்த்தா கூட அதில் கால் வைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். இந்த ஜெபம் நடக்கவே ஒரு பெரிய தைரியம் வரும். 2025 வருஷத்திலே இருந்தது போல அல்ல. கர்த்தர் அடுத்த ஆண்டுகளிலே உங்களை மிகப்பெரிய தைரியசாலிகளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறுத்த போகிறார். ஆமென்.
என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை தைரியப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் பாடும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்தே தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே கைகளை மேல தட்டி என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே இந்த பிரச்சனைக்கு அஞ்சிடே என் இயேசு என்னோடு இந்த வியாதிக்கு நான் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு திரும்ப திரும்ப அஞ்சிடே அஞ்சிடே. விசுவாசத்தோடு அறிக்கை செய். திரும்ப 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 அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆலைகள் அப்படி எல்லாரும் எழுமி நின்று மோதியே ஆழ்த்தினாலும் ஆலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். சொல்லிக்கொண்டே அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. சொல்லிக்கொண்டே அஞ்சிடே அப்பா கம் தனமரம் லோதரகதலரந்தனரே இக்கபௌதலரஷந்தனமோரோ இயேசு. சொல்லிக்கொண்டே அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அப்பா நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறவர். எங்க அப்பா பயம் எனக்கு வராது, என் குடும்பத்தினுடைய பயம் எனக்கு வராது. என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர், தைரியத்தினால நிரப்புகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே இப்போ இறங்குங்க, ஒவ்வொருவர் மேலும் இறங்குங்க. வருகிற வருஷத்துல நீர் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நாங்க புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது பயம் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல், இனி எனக்கு பயம் இல்லை, இந்த வியாதியை குறிச்ச பயம் இல்லை, இந்த பிரச்சனையை குறிச்ச பயம் இல்லை, இந்த கடனை குறிச்ச பயம் இல்லை, எதிர்கால பயம் இல்லை. அப்படி அந்த பயத்தை இப்பொழுது எடுத்து போடுவதற்கு தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஹalleluya. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடு, ஏசப்பாட்ட கேட்கிறவங்க கேளுங்க. புது வருஷத்துக்குள்ள போகும்போது இந்த மகிமை உண்டாகணும்னு சொல்லுங்க. அப்பா அப்பா இயேசுவே 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி. மரண பள்ளத்தாக்கில்
நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினாத்தம் கோலினா. கர்த்தரே அப்பா தேற்றினாத்தம் கோலினா. பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தா. அப்பா பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தா. அஞ்சிடே நதரலத்தன மரகதலரத்யரக லோதரம் தன தியானரலத்தனரியாகதல லோதரலத்யர மரகதல லோம் தமன ஜபஹரதலர தியாகர. அப்பா அப்பா அப்பா, எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்குறவர் நீங்க தானே அப்பா. சத்துருவினால் உண்டான பயங்கள் மாறுவதாக, குற்ற மனசாட்சியினால் உண்டான பயங்கள் மாறுவதாக, பாவத்தினால் உண்டான பயங்கள் மாறுவதாக. இப்போ இப்போ ஒரு தைரியத்தினால இந்த சத்தத்தை எந்த இடத்துல கேட்டுட்டு இருந்தாலும், லைவ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், எங்க இருந்தாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவே. இப்போ நீங்க இப்போ கொடுக்கிற தைரியம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதான் ஊழியக்காரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அந்த பயம் மாறிடுச்சு. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே. ஹalleluya. இருள் சூழ்ந்தலோ காத்து இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்தலோ காத்து இமை பொழுதும் தூங்காமல், கண்மாணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மாணி போல் கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடு சொல்லிக்கொண்டே. அஞ்சிடே அஞ்சிடே ரத்தபரஹதலர ரிக்கபௌத்தனரோல சம்தனம ரிவரதலரத்தனர லோதரலத்யானர. மகிமை மகிமை மகிமை. ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். கேளு கேளு, சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தர் மேலும். இப்போ இப்போ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. Thank you Jesus. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. ஹalleluya. ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற வருஷம் எங்க பிள்ளைங்க இனி பயம் இல்லாமல் வாழ போகிறார்கள். எதை குறிச்சும் எந்த பிரச்சனையை குறிச்சும், ஆபரேஷனை குறிச்சு பயம் இல்ல, வியாதியை குறிச்ச பயம் இல்ல, போராட்டத்தை குறிச்ச பயம் இல்ல, கடனை குறிச்ச பயம் இல்ல. பயத்திற்கு நீங்களாகி இருப்பான். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாதே, அது உன்னை அணுகாதே. நீ பயத்திற்கு விலகி இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாதே. அக்கினி 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 அக்கினி. இப்போ தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். தேவ அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பயப்படுகிற அபிஷேகம் அல்ல, பயம் உறுத்துகிற அபிஷேகம். எதிரியை எதிரியை அநேகரை தைரியப்படுத்துகிற ஒரு ஆவி. அக்கினி 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 ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும்.
அந்த மகிமையோடு தான் புதிய வருஷத்தை நாங்க தொடர போறோம். Thank you Jesus. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை புதிய வருஷத்துக்குள்ள ரொம்ப அழகா மோல்டு பண்ணி ஒரு பெரிய திட்டத்தை எங்க மேல வச்சு எங்களை ரெடி பண்ணி காலடி எடுத்து வைக்க போகிற உம்முடைய தயவருக்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.